கேரட்டு, பச்சை மிளகா அண்டு வெங்காயம், அப்புறம் நான் கையில் பிசையறதுக்கு பதில் நான் மிஷினில் போட்டு பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், சாதம் எடுத்து இதில் போடுங்க. சாதத்தையும் போட்டு பிசைங்க. ஆக்சுவலாக அப்புறம் பெப்பர் பொடியும் அண்டு ஜீரா பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடரும் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் ரைஸ் மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த மாவையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி அதுக்கு பிணையிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பொறுமையாக செய்யுங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் நல்லா பாருங்கள், பொன்னிறமாக வந்துருச்சிங்களா? பொன்னிறமாக வந்தோடனே இப்போ எடுத்து